ஹலோ மக்களே, மேகா சந்தேஷம் சீரியலோட இன்னைக்கு எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சலங்கொலி சீரியலும் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். இங்கே பார்த்தா துருவ காணும்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க. பூரி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, ககன் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, தாரா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. எல்லாரும் துரு எங்கே போனா, மண்டபத்தில் எங்கேயுமே காணுமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தா துரு வந்து மயக்கம் அடைஞ்சு இருக்கிறாரு. உடனே நம்ம செரி அப்புறம் வந்துட்டு சாரதா, பூமி எல்லாரும் வந்துட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவரை எப்படி முழிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூமி வந்து அவங்க கையில இருந்து ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த இன்ஜெக்ஷனை போட்டா உடனே வந்து சுயநினைவுக்கு வந்துருவாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அதை செரி கிட்ட கொடுக்குறாரு. உடனே செரி வந்து அந்த மயக்கத்துல இருந்து இதுதான் மீள்றதுக்கான இன்ஜெக்ஷன் சொல்லிட்டு பூமி தேடி கொண்டு வந்து அந்த இதை கொடுக்குறாங்க. உடனே அவரும் வந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டுடுறாங்க. போட்டுட்டு இவங்க பார்த்தா அவங்க போட்டு முடிச்சோடனே இப்படி நிக்கிறாங்க. தாரா வந்துடுறாங்க, தாரா ககன் வந்துடுறாங்க. உடனே இவங்க 3 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யாரு, நம்ம சாரதா அப்புறம் பூமி சரி 3 பேரும் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. தாரா வந்து ரவுடிங்லாம் வந்தோடனே அந்த பூமி இங்கேதான் எங்கேயோ இருக்கா, அவளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கடா, அவ கண்டிப்பா இந்த மண்டபத்துலதான் அவ எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது, அவ கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்த ஏதாச்சும் பண்ணுவா, அவளை சும்மா விடாதீங்க, நீங்க போய் உங்க போட்டோலாம் அவகிட்டே இருக்கலன்னு சொல்லிட்டு ரவுனிங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம தாரா வந்து பூமியை தேட சொல்றாங்க. துருவுக்கும் மயக்க தெளிஞ்சதும் தாரா அங்க வராங்க. அங்க அப்போ வந்து ககனோட சட்டையில வந்து ஒரு லிப்ஸ்டிக் மார்க் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்போ பூமி இங்கதானே எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா, அப்போ உண்மைதானே, நீங்க பூமியை மீட் பண்ணிருக்கீங்க தானே ககன், உண்மையை சொல்லுங்க, இந்த கரை எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தாரா வந்து திரும்ப ககன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. ககனும் இல்ல தாரா இல்ல தாரா, பூமிலாம் இங்க எங்கேயும் வரவும் இல்ல, நான் அவளை பார்க்கவும் இல்ல, நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் புரிய வைக்க ட்ரை பண்றாரு. அப்புறம் வந்துட்டு சரி வாங்க மணமேடைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாரும் மணமேடைக்கு போறாங்க. மண்டபத்துக்கு வந்திருக்க தாரா வந்து ககன் தனக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆனா நம்ம பூமி வந்து மாறு வேஷத்துல பாட்டியோட வேஷத்துல இருக்காங்கல்ல, அவங்க வந்து குறுக்க வந்து சாஸ்திரப்படி அண்ணன் தங்க கல்யாணத்துல முதல்ல வந்து ஒரே முகூர்த்தத்துல கல்யாணமே நடக்கவே கூடாது, முதல்ல தங்க பூரியோட கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் வந்துட்டு உன்னோட கல்யாணம் நடக்கட்டும், அதுதானே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரப்படி அதுதானே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு தாரா முன்னாடி வந்து பூமி இந்த மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. அதுக்கு வந்து அந்த சாஸ்திரிகளும் ஆமா முதல்ல தங்க கல்யாணம் தான் நடக்கணும், அதுதான் கரெக்டு, ஒரே கல்யாணத்துல ஒரே மேடையில 2 கல்யாணம் ஒரே நேரத்துல நடந்தா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்க வாழ்க்கை நிலைக்காது அப்படி இப்படின்னு அவரும் வந்து உருட்டி விடுறாரு. உடனே நம்ம தாராவோட அம்மா வந்துட்டு அப்போ முதல்ல என்னோட பொண்ணோட கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பூமி இருந்துட்டு பூமியோட கல்யாணம் முடிஞ்சதும் தாரா கல்யாண ககன் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இத தடுக்க வந்து ஏதாவது அதுக்குள்ள பிளான் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தாரா உடனே துரு இருந்துச்சு முதல்ல என்னோட தங்கச்சியோட கல்யாணம் நடக்கட்டும், தங்கச்சியோட கல்யாணம் தான் நடக்கணும், என்னோட தாரா தங்கச்சியோட கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கடுத்து நான் பூரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்ப சண்டை போடுறாரு எல்லாரும் முன்னாடியும். உடனே நம்ம பூமி இருந்துட்டு இங்க பாருங்க குருக்களே, இது என்ன சாஸ்திரப்படி என்னது, யாரு கல்யாணம் நடத்துறாங்களோ அவங்களோட தங்கச்சியோட கல்யாணம் தான் நடக்கணும், இந்த கல்யாணத்தை யாரு நடத்துறா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சரி எங்க அண்ணன் ககன் தான் நடத்துறாங்க, அப்ப அவரோட தங்கச்சி பூரி தானே இந்த கல்யாணத்துக்கு முதல்ல, பூரி கல்யாணம் தானே முதல்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லி பூமி வந்து குழப்பி விட்டுடுறாங்க. உடனே அதுக்கடுத்து இவங்களும் தாரா வந்து மனசு மாறல, இல்ல இந்த கல்யாணம் ஒருவேளை முதல்ல என் அண்ணன் கல்யாணம் நடந்துருச்சுன்னா அடுத்து என் கல்யாணத்தை நிறுத்த அந்த பூமி ஏதாவது பண்ணுவா, எனக்கு தெரியும், அவ இங்கேதான் இங்கே ஒளிஞ்சிருக்கா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா, முதல்ல என் கல்யாணம் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாஸ்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, கேட்க மாட்டாங்க. உடனே ககனே கடைசியா வந்து நம்ம தாரா கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க. உடனே இங்க பாரு தாரா, நான் தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மனமேடை வேற வந்துட்டல, உனக்கு இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா, என்னோட தங்கச்சி பூரியோட கல்யாணம் முதல்ல நடக்கட்டும், நம்ம ஒரே மேடையில பக்கத்துல தானே இருக்கிறோம், என்னோட தங்கச்சிக்காக தானே நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், இப்ப இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே நம்ம தாராவும் யாருக்காகவும் இல்ல உங்களுக்காக நான் இதை விட்டு கொடுக்குறேன், சரி முதல்ல பூரியோட கல்யாணமே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனமேடையில போய் தாராவும் ககன் உட்காந்துடுறாங்க. உடனே முதல்ல பூரிக்கு வந்து கல்யாணம் நடக்குது, தாலி கட்டுறாங்க, தாலி கட்டிட்டு அச்சதையை போடுறாங்க, போட்டுட்டு 2 பேரும் மாலை கூட மாத்திக்கிறாங்க, அதாவது பூர்ணியும் தூரவும் மாலையை மாத்திக்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ ககன் வந்து தனக்கு தாலி கட்ட போறத நினைச்சு ரொம்பவே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம சரச்சந்திரா வராரு. வந்துட்டு அவரு என் பொண்ணு இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான்னு தெரியணும்னா பூமி என்ன பண்றாங்க, போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அதாவது அவங்க கண்டிப்பா அவங்க அப்பாக்கு
பூமி அடையாளம் தெரியாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவங்க வேற மாறு இடத்துல தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. உடனே வாங்க அங்கிள், என் கல்யாணத்துக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. உன் கல்யாணத்துக்குலாம் வரல, என் பொண்ணு இங்கதான் இருக்காளுன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா வந்து பேசிட்டு இருக்காரு. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டி அதுதான் உண்மை, அவ உங்க பொண்ணு இந்த கல்யாணத்தை நிறுத்த என்ன வேணாலும் பண்ணுவா, நீங்க வேணா ஃபர்ஸ்ட் சேர்லயே உட்காருங்க, உட்காந்து பாருங்க, கண்டிப்பா உங்க முன்னாடி வருவா, என்னோட ரவுடிங் எல்லாம் கொண்டு வந்து அவளை என் காலடியில உங்க பொண்ணை போடுவாங்க, அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாருங்கன்னு திருப்பி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கா. உடனே சரச்சந்திரா இல்ல என் பொண்ணு இங்கெல்லாம் இருக்க மாட்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க கல்யாணத்தை நான் பாத்துட்டே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சேர்ல உட்காந்துக்கிறாரு. உடனே சரி வந்துட்டு இப்ப என்ன பண்ண போற, பூரி கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்து ககனண்ணா தான் போய் தாரா கழுத்துல தாலி கட்ட போறாங்க, அது உனக்கு சந்தோஷமா பூமி, என்ன பண்ணலாம், ஐடியா என்ன சொல்லு அப்படின்றாங்க. உடனே பூமி வந்து தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்க பாரு, யாருக்குமே வரக்கூடாத சோதனை எனக்கு வந்திருக்கு, யாராவது கட்டின பொண்டாட்டி கண்ணெதிரிலே வந்து அவரோட புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுறத பாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, நான் என் உயிரை அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் இங்கே என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து எமோஷனலா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா சரி வந்து ஏதாவது பிளான் பண்ணு பூமி, ஏதாவது பண்ணு, நம்ம இப்படி யோசிச்சுட்டே இருக்க முடியாது, ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்றாங்க. அடுத்து சாரதா, கண்டிப்பா நீ மட்டும்தான் என்னோட மருமக, வேற யாரும் அந்த மருமக இடத்த நான் கொடுக்க மாட்டேன் பூமி அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து சாரதா ஒரு பக்கம் வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம பூமி இருந்துட்டு ககன் வந்து ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காரு. பூமி அந்த இடத்துல இல்லவும் இல்ல, இப்ப வேற வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து தாலி கட்டுற தட்டு இருக்குல்ல, அது வந்து தேங்காய் மேல தாலியை வச்சுட்டு அச்சதை வாங்குறதுக்காக எல்லாருக்கும் ஒரு லேடி வந்து கொடுக்க போயிருப்பாங்க. எல்லாரும் எடுத்துருவாங்க அச்சதைய, கடைசியில செரி கிட்ட கொடுப்பாங்க. செரி வந்து தாலி எடுத்துருவாரு. இந்த பிளான் யார் சொன்னதுன்னா நம்ம பூமி வந்து நீ போய் அந்த தாலி எடுத்துக்கிட்டு அந்த கல்யாணமே நடக்காது, கண்டிப்பா நின்று போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம செரியும் பூமி சொன்ன பிளானுக்கு ஆகிட்டு தாலி எடுத்துருவாங்க. தாலி எடுத்துட்டு கடைசியா சாஸ்திரிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. என்னம்மா இங்க தாலியவே காணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சரச்சந்திர வேற அங்கதான் இருப்பாரா. உடனே பாருங்க உங்க பொண்ணு என்ன மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க இப்பவாவது ஒத்துக்கோங்க, உங்க பொண்ணு பூமி இங்கதான் இருக்கா, என் கல்யாணத்தை நடக்க விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்றான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அவனுக்கு ஒரு வேலை வெட்டியே இல்லை, நீ என்ன பிரச்சனை வந்தாலும் உனக்கு என் பொண்ணை தான் குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டிட்டு இருப்பாரு. இந்த நேரத்துல பார்த்தா நம்ம மீரா வந்து சரச்சந்திரா கால் பண்ணுவாங்க. அதாவது கேபிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன், பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ எங்கன்னா இருக்க, சீக்கிரம் வானா அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. இதுவும் யாரோட பிளான் பார்த்தா நம்ம பூமியோட பிளான். கண்டிப்பா சரச்சந்திரன் அந்த இடத்துல இருந்தா பூமியால வந்து கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அதுக்காக இவங்க என்ன பண்ணிருவாங்க, சரச்சந்திரன் அந்த இடத்த விட்டு கிளப்பணுங்கிறதுக்காக பூமி இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. உடனே சரச்சந்திரவும் கிளம்பி போயிருவாரு. இவங்க தாலியை காணும்னு தாராக்கு வந்து கோவம் உச்சந்தலைக்கு ஏறிடும். இங்கதான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது மஞ்சள் இருக்கிற தட்டு, பழம் இருக்கிற தட்டு, பூ இருக்கிற தட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் களைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தாலி எங்கேயுமே இருக்காது. இது எல்லாமே அந்த பூமியோட வேலைதான் எனக்கு தெரியும். அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, தாலி இல்லைன்னா இன்னைக்கு என் கல்யாணம் நின்று போயிடும் நினைச்சிட்டு இருக்காளா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும், தாலி இல்லைனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பூமி இருக்க, உன் கண்ணால நீ பாரு அப்படின்னு சொல்லி மனமேடையை விட்டு எந்திரிச்சு வந்து இந்த கல்யாணம் நடக்கதான் போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாரா என்ன பண்றாங்க, ககன் கிட்ட தாலி இல்லைன்னா என்ன, இந்த இருக்குல்ல மஞ்சள், இதை கட்டுங்க சாஸ்திரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருக்கள்கிட்ட போய் சொல்றாங்க. ஒரு மஞ்சள் இதை மட்டும் எடுத்துட்டு இதை மஞ்சள் கயிறுல கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த சாஸ்திரின்னு சொல்றாங்க, இங்க பாருங்க, தாலியை விட இதுக்கு ரொம்ப மதிப்பு ஜாஸ்தி, இது ரொம்ப ஐஸ்வர்யம் தரக்கூடியது மஞ்சள், இது மட்டும் தாலி கட்டினா நீங்க 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் புருஷன் பொண்டாட்டி, அதை பிரிக்கவும் முடியாது, இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, நீங்க பொய்யா இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ககன் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. சொல்லிட்டு அவரும் அதை கட்டி கொடுக்குறாரு. கட்டி ககன் கையில கொடுத்துடுறாரு. ககன் இங்கேயும் கிழக்கியமைக்கு பார்த்துட்டு இருக்காரு. பூமி கடைசியா கல்யாணத்தை நிறுத்த ககன் இப்ப வேற வழியே இல்லாம தாரா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு ரெடியாகி அந்த மங்கள்சூத்ராவை வாங்கிடுவாரு, அதாவது தாலியை வாங்கிடுவாரு. உடனே தூரம் இருந்துட்டு, எப்படியோ உங்க தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிட்டேன்ல, நான் சொன்ன வாக்க நான் காப்பாத்திட்டேன் ககன், இப்போ உங்களோட நேரம், இந்த நேரத்துல நீங்க என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டி நீங்களும் சொன்ன வாக்க காப்பாத்துங்க அப்படின்றாங்க. உடனே பூரியும், அண்ணா என் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, உனக்கும் கல்யாணம் ஆகணும்னா நீ தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் செல்ஃபிஷா இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நீயும் தாரா கழுத்துல தாலி கட்டு அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க சாரதா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாங்க. சரி வந்து இந்த மாதிரி கஷ்டம் உலகத்திலே யாருக்குமே வரக்கூடாது, என் அண்ணனுக்கு அந்த மாதிரி கஷ்டம்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. இங்க பூமி வந்து அவங்க கெட்டப்ப மாத்திட்டு இப்போ ஒரிஜினல் பூமியா வராங்க. அதாவது இப்போ பாட்டி மாதிரி வேஷம் போட்டிருந்தாங்கல்ல, அதை களைச்சிட்டு ஒரிஜினல் பூமியா வந்து கடைசியில தாலியை அவர் கட்ட போயிருவாரு. கழுத்துல கட்ட போது முடிச்சு போடையில நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. நம்ம பூமி கத்திட்டு
என்ன எனக்கு டிவோர்ஸே கொடுக்காம நீங்க கல்யாணம் பண்ணுவீங்களா, கல்யாணம் பண்ண விட்டுருவானா அவங்கள அப்படின்றாங்க. உடனே நம்ம தாரா வந்துட்டு, நீ வருவன்னு எனக்கு தெரியும்டி, நீ கல்யாணத்தை நிறுத்த, நீ என்ன வேணா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி, உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டது நான் தான் சொல்லிட்டு நம்ம தாரா என்ன பண்ணுவாங்க, டிவோர்ஸ் பேப்பர் தானே வேணும், நான் எல்லாம் ரெடியா எடுத்துதான் வச்சிருக்கேன், டிவோர்ஸ் பேப்பர்ல நீ சைனை பண்ணிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிவோர்ஸ் பேப்பர் எடுக்க போயிருவாங்க. திரும்ப இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்து திரும்பியும் தாலி கட்டும் போது நம்ம எஸ்ஐ சூர்யா வருவார், வந்து ககனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த கல்யாணம் நின்றும். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கிட்ட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம தொடர்ந்து மெகா சந்தேஷம் சீரியல் போடணும்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் கூட பண்ணுங்க. நான் கண்டினியூடா டெய்லி போடுறேன். தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன். பாய்.